உலகத் தமிழர்களுக்கு வணக்கம். நெதர்லாந்து ஐரோப்பாவில் ரொம்ப ஒரு சின்ன நாடு. நான் இருக்கிற இந்த இடங்கள் ரொம்ப ஒரு குட்டியான பகுதி. அப்படி இருந்தும் நெதர்லாந்து முழுக்க நிறைய இந்திய மற்ற நாட்டு உணவகங்கள் நிறைய இருக்குது. இந்த பதிவில் நம்ம இங்கே இருக்கிற இந்திய உணவகத்தை பற்றி பார்க்க போகிறோம். மெனுலாம் ஒரே மாதிரி இருக்கும், அதனால் கடைகளை மட்டும் பார்ப்போம். அப்படி இருந்தும் நம்ம ஊர் உணவு இந்திய கடைகளில் இங்கே ரொம்ப ஃபேமஸாக ஒன்று இருக்குது. நான் மெட்ராஸ்லேருந்து வரேன். அதை நான் அங்கே சாப்பிட்டதே கிடையாது, இங்கே சாப்பிட்டுருக்கேன். ரொம்ப சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள், என்னென்னு உங்களுக்கு புரியும். நான் நிற்கிற இந்த இலவசம் தெரு முழுக்க முழுக்க உணவகம் இருக்கிற ஒரு பகுதி. இந்த இடத்துல எல்லா நாட்டு உணவகமும் இருக்குது. நான் இங்கே கிட்டத்தட்ட எல்லா உணவகத்துலேயும் சாப்பிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும், சுவையாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரியான டேஸ்ட்டு. எல்லா உணவகத்துலேயும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ இந்த இந்திய உணவகத்தை பார்ப்போம். சாந்தி இந்தியன் சிலோன் ரெஸ்டாரண்ட். இங்கேயும் சாப்பாடுலாம் ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும். இது டெல்லி தர்பார், புதுசாக வந்திருக்க இந்திய உணவகம். இந்த இடத்துலையும் சாப்பாடுலாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இந்தியா போர்ட் இந்திய உணவகம் 1986லேருந்து இங்கே இருக்கான். ரொம்ப வருஷமாக இந்த கடையும் இங்கே இருக்குது. சாப்பாடும் இந்த இடத்துல ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக சுவையாக இருக்குமா. சில வட இந்திய மக்களை நம்ம கூர்கான்னு சொல்லுவோம். கூர்கா நேபாளிஸ் ரெஸ்டாரண்ட்டு இது பேர். இங்கேயும் இந்திய வகை உணவுகள் நிறைய கிடைக்குதான், ரொம்ப நல்லா இருக்கான். இது சூர்யா ரெஸ்டாரண்ட். இவர் இந்தியர், பஞ்சாப்லேருந்து வந்திருக்காரு. இந்த இடத்துலையும் சாப்பாடுலாம் ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஓனர் நம்ம இந்தியன் தான். இங்கேயும் சாப்பாடுலாம் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கடையும் இங்கே ரொம்ப நாளாக தான் இருக்கு. இது மகாதேவ் இந்தியன் கிச்சன் போட்டிருக்கு. இது புதுசாக வந்திருக்க ஒரு இந்திய உணவகம். இந்த இடத்துல நீங்கள் சாப்பாடை வாங்கிட்டு போய் தான் சாப்பிட முடியும். டேக் அவே இந்த இடத்துல கிடைக்கும். இங்கேயும் சாப்பாடு நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் இப்போது இந்தியா போர்ட் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே இருக்கேன். நம்ம தமிழ்நாட்டு மெனுவை சாப்பிட்லான்னு. இந்த இடத்துல சாப்பாடுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நானும் இங்கே பல தடவை வந்து சாப்பிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டு மெனுவை ட்ரை பண்ணிட வேண்டியது தான். இதுதான் அந்த மெனு பாருங்க. மெட்ராஸ் சிக்கன் கறி, லாம், கர்நாலான்னு போட்டிருக்கு. இதுதான் நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறோம். நம்ம ஊர் பேரை பார்த்தாலே இருக்கும், சந்தோஷமாக தான் இருக்கு. முதல்ல அப்பளம் தருவாங்க, அதுக்கு நம்ம புதினா சட்னி, அப்புறம் வெங்காய சட்னி. அப்பளம் எண்ணெயில் வறுத்த அப்பளம் கிடையாது, ஓவனில் வச்சு கொடுக்குற அப்பளம். சாப்பிட்றதுக்கே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அப்போ சாப்பாடு எப்படி இருக்குன்னு நீங்களே நினச்சி பாருங்க.
சூப்பராக இருக்குது. காரம்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், இப்போ சாப்பாடு வந்துருச்சு. கோழி வரும், ஆடு வரும், இப்போ இறால் சாப்பாடு தருவாங்க. அப்படியே ஒரு வெஜிடபிள் டிஷ்ஷு. இதுதாங்க நம்ம ஒரு மெனுங்க. ஸோ முதல்ல கொஞ்சம் ரைஸு, சாப்பாடுலாம் இப்படி தான் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வெஜிடபிள்ஸு. இது எப்பவுமே இங்கே நல்லாயிருக்கும். இதுதான் அது மட்ராஸ் எறா மெனுவில் இருக்குது. முதல் வாயே நல்ல காரசாரமாக இருக்குது. சென்னையில் இருக்கும்போது நிறைய இறால் சாப்பிடுறது ஸ்பெஷல். இதுதான் சாப்பிடவே அட்டகாசமாக இருக்குது. அந்த பாத்திரம்லாம் பார்த்தீங்களா, செம்பு கலரில் இருக்குது. கொஞ்சம் நல்ல காரம். இது நார்மலாக நான் காரம் சாப்பிட்றது குறைவு. மெட்ராஸ் மெனுன்னு அப்படி தான் இருக்கும் பொழுது. வெஜிடபிளும் பயங்கர அட்டகாசமாக இருக்குது. செம்ம டேஸ்ட். காரமாக இருக்குது, பட் இருந்தாலும் சாப்பிடாது இருக்க முடியல. செம்ம டேஸ்ட்டு. நீங்களும் பார்த்துருப்பீங்க என்ன மெனுன்னு. சூப்பராக இருக்குது. நம்ம ஊர் சாப்பாடு நெதர்லாந்தில் சாப்பிடுறது சாதா விஷயம் கிடையாது, பெரிய விஷயம். ட்ரை பண்ணுங்க நீங்கள் யூரோப்பில் இருந்தால். நான் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். சூப்பர் சாப்பாடு, நல்ல டேஸ்ட்டு. இந்த இடத்துல சூப்பர் டேஸ்ட்டு. ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணுங்க. கடைசியாக சாப்பிட்டுருங்க.